ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே நம்ம வீட்ல என்ன சமையல் பார்த்தலாமாங்க. இன்னைக்கு நான் என்ன வாங்கி வச்சிருக்கேன்னா நல்லா சூப்பரா ஆட்டு தலைக்கறி தாங்க வாங்கி நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு அருமையா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே மூளையும் தனியா எடுத்து ஃப்ரை பண்ண வச்சிருக்கேன். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்ல சமைக்க போறோம். வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம குக்கர்ல நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டு தலைக்கறியை சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே மூளையை தனியா தான் ஃப்ரை பண்ணுவேன், குழம்புல போட மாட்டேன். அதனால நான் மூளையை தனியா எடுத்து வச்சிட்டேன். வெறும் ஆட்டு தலைக்கறியை மட்டும் குக்கர்ல சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், இப்போ வேகிற அளவுக்கு தண்ணி, நல்லாங்க கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சு நான் எடுத்துட்டேன். கறி நல்லா வெந்துருச்சு, சூப்பரா. இப்போ குழம்ப தாளிச்சு விட்டுறலாம். இப்போ நல்லா குழம்பு தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமா சோம்பு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மண்சட்டி சூடாகிறதுக்கு தான் லேட் ஆகும். சூடு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கட கட கடன்னு வேலை ஆகும். இது கூட கருவேப்பிலையும் போட்டுடலாம். நல்லா அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிடும். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அதையும் நல்லா பச்சை வடை போற அளவுக்கு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச தலைக்கறியை இது கூட சேர்த்தலாம். தண்ணி ஊற்றிட்டு மெதுவா இப்போ இதுக்கு தேவையான காரம், குழம்புக்கு தேவையான காரம்லாம் சேர்த்துடலாம். இப்போ வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், நல்லா தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். எனக்கு கொஞ்சம் நல்லா காரமா இருக்கும் குழம்பு, அதனால தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் போட்டலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்ப கொதிக்க விடணும். அதுக்குள்ள போயிட்டு நம்ம தேங்காய், மிளகு, சீரகம்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் கூட லைட்டாக செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா நம்ம லேசாக உப்பு காரம் போட்டுடலாம். இப்போ தேங்காய் அரை மூடிக்கும் கம்மியாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட கொஞ்சமாக சோம்பு, சின்ன ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு அது மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன். இதுதான் மெயின். இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம், நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் ஸ்பைசியாக. இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். குழம்பு நல்லா கூட்டி விட்டு கொதிச்சுட்டு இருக்கு, சும்மா சூப்பராக. அதுக்குள்ள நம்ம தேங்காயை அரைச்சாச்சு, அதை அப்படியே ஊற்றிடலாம். அப்படியே மிக்சிங் கழுவி அந்த தண்ணி ஊற்றிடலாம். குழம்ப நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். செம்ம வாசனை. நல்லா ஒரு 5 நிமிஷம் தேங்காய் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி இதை கொதிக்க விட்டா சூப்பரான தலைக்கறி குழம்பு ஜம்முன்னு ரெடி. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சிங்க. நல்லா ஃபினிஷிங்கில் நம்ம இப்போ என்ன பண்ணோம், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், நல்லா ஃபினிஷிங்கில் போட்டால் தான் சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக. கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் போட்டு அப்படியே லேசாக ஒரு மிக்ஸ் பண்ணி இறக்குனா சும்மா சூப்பரான தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ மூளையை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா சும்மா தோசைக்கல்லே ஃப்ரை பண்ணிக்கலாம். அதனால் நல்லா தோசைக்கல் வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டு, ஏற்கனவே நம்ம மூளை ஃப்ரை நம்ம ஷார்ட்டில் போட்டிருக்கோம், சூப்பராக இருக்குங்க. முட்டை சேர்த்து ஃப்ரை பண்ணுறது, முட்டை இல்லாமலும் ஃப்ரை பண்ணுறது, 2 ஷார்ட் போட்டிருக்கோம், அருமையாக இருக்கும். இப்போ நான் வெங்காயம் கொஞ்சம் போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு அது கூடயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. அது கூடயே கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து எல்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு, கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்து எல்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு அப்படியே அந்த தவாலேயே நல்லா அந்த தோசைக்கல்லையே நல்லா கிண்டி விட்டுட்டு, இப்போ நம்ம கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மூளையும் இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். போட்டுட்டு அப்படியே மூளைக்கே நம்ம வலிக்காத அளவுக்கு கிண்டி விடணும். கொஞ்சமாக சால்ட் போடணும், நிறைய போட்டக்கூடாது, கொஞ்சமாக வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம் மீடியமா. ஓகே, இப்போ ஒரு 5 நிமிஷம் தான். அந்த மூளையை நல்லா அப்படியே மசாலாவோட வேக வச்சாச்சு. இப்போ மெயின் என்னன்னா, இது ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. அதே இப்போ மூளை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபினிஷிங் என்ன பண்ணணும்னா, மிளகு சீரகம் பொடி அதை லைட்டாக அப்படியே போடணும். நல்லாவே போட்டாலும் சூப்பராக இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. அது கூடயே
ஃபினிஷிங்கில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தாராளமாக போட்டு அப்படியே இப்படி ஒரு பெரட்டு, லைட்டாக ஒரு பெரட்டு கட்டணும். ஃபினிஷிங்கில் தானேங்க அந்த மிளகு ஜீரகத்தை போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடும். அப்படியே பெரட்டி ஒன்று தான். ஓகே, இப்போ வந்து நல்லா சூப்பராக பாருங்க, மூளை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அடுத்தது ரசம். ஓகே, சூப்பரான தக்காளி ரசம். ஓகே, இப்போ ஃபைனல் டச் வந்தாச்சு. ஃபைனல் டச் என்ன? சும்மா சூப்பராக ஆம்லெட் வராது. ஓகே, ஃபைனல் டச்சா சுட சுட ஆம்லெட்டும் இன்னைக்கு நம்ம வீட்டில் சும்மா சூப்பராக ரொம்ப சிம்பிளாக லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம் வடிச்சாச்சு. நல்ல தலைக்கறி குழம்பு, சும்மா அருமையா தலைன்னு தலைக்கறி குழம்பு. அடிஷ்னலுக்கு தக்காளி ரசம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா மூளையை பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் டச் ஆம்லெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் அவ்வளோதான் சமையல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய், ஹாப்பி சண்டே.